அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த தயாரிப்பாளர் சேலம் PL பாபு சார் மற்றும் PL சுப்பா சார் மற்றும் இயக்குனர் மாரிஸ்குமார் சார், இசையமைப்பாளர் சத்யதேவ் மற்றும் பின்னணி இசையமைப்பாளர் தாஜ்னூர் அண்ணன், கேமராமேன் புன்னகை வெங்கடேசன் சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் மற்றும் குறிப்பாக இந்த படத்தில் நான் டான்ஸ் ஆடி இருக்கிறேன். அப்படி நீங்கள்லாம் சொல்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. நானே ஒழிஞ்சு கடைசி சீட்டில் உட்காந்து எனக்கு அது டான்ஸ் ஆன மாதிரி தெரியல. இந்த வாய்ப்பினை ரொம்ப பிரகாசமாக ஏற்படுத்தி தந்த ராதிகா மாஸ்டர் மற்றும் லலிதாமணி மாஸ்டர் அவங்களுக்கும், அதே நேரத்தில் என்னுடன் இணைந்து அங்கே நடனமாடிய நடன கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப பனி சீசன் நாங்கள் போய் இந்த சேலம் ஏற்காடு அவர் ஏரியா பொழுது அவர் சார் எல்லாமே அவருக்கு கன்வென்ட்டாக இருந்தது எல்லா இடமும். அதில் அந்த பனி சீசனை மாட்டினோம். அந்த இரவு பகல் பாராது அங்கே உழைத்த அத்தனை கலைஞர்களுக்கும், குறிப்பாக நம்ம ஸ்டில்ஸ் ரவி என்ன சொன்னோம். ஏன்னா அவர் யாருன்னே தெரியல, கேமராவா இல்லை ஃபோட்டோ ஸ்டில்ஸான்னு தெரியல. சைலண்டாக நின்று எல்லாம் என்னுடைய ஸ்டில்ஸ்லாம் எடுக்கிறாரு. 2 வாரத்தை நம்ம சொல்லி வச்சுனேன். இப்போ ஏன்னா போஸ்டர்லாம் வரும் 10 வாரத்துலேருந்து நம்மள ஒரு காட்டுவாங்க, அவர் வெளியிடாது. என்ன சொன்னாதுன்னா அவர் சஜஸ்ட் பண்ணார், இந்த ஃபோட்டோ நல்லா கிளியரிட்டியாக வந்துக்குது, மீதிலாம் கொஞ்சம் கிளார் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னான்னு வச்சு. என்னுடைய ஃபோட்டோ படத்தோட பப்ளிசிட்டியில் அவர் ஆனந்தான்னு சொல்கிறேன். 2வது அதே நேரத்தில் நிகில் சாருக்கு இங்கே நான் நன்றி சொல்லணும். ஆனால் நான் இங்கே காட்டினேன் பாருங்க, இங்கே பார்த்த படமே இல்லை, அவர் ஒரு படம் காட்டினார் பாருங்க, உங்களுக்காக நான் உங்களால் நான் இருக்கேன். நானே பயந்துட்டேன், என்ன இது இந்த கம்பெனி இவ்வளோ டெவலப், சரியான கம்பெனி, இப்போ இவ்வளோ புது கம்பெனின்றாங்க, இவ்வளோ பேர் லோகோ வருதுன்னு பார்த்தா சுற்றி நீக்கில் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், எல்லாம் நானே தான் பண்ணுறேன், வேறு யாரும் எதுவுமே பண்ணக்கூடாது, சினிமாவில் எல்லாம் நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விளம்பரம். சத்தியம் தேட்டர் போகிறப்ப பார்ப்பேன், உள்ள காலைல நான் எப்பவுமே கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவேன். நான் வேசார்பேட்டிலேருந்து வரணும், 1 hour மேலே ஆகிடுன்ட்டு சீக்கிரம் போயிடுவேன். 8 மணி ஒரு ட்ரெஸ்ஸில் இருப்பார், அதுக்கப்புறம் 8:30 ஒரு ட்ரெஸ்ஸில் இருப்பார், 9:30 மணி ஒரு ட்ரெஸ்ஸில் இருப்பார். அது எங்கே தான் தைக்கிறாரு, எங்கே தான் வாங்குறாரு, எல்லாம் சைக்கிள் செயின் கழுத்தில் என்ன தொங்கின்னு இருக்கான். ஆனால் எங்கள் ட்ரெஸ்ஸை மாற்ற சத்தியம் தட்டு கார் பார்க்கிங்கில் மாற்றுவாருன்னு நினைக்கிறாங்க. எங்கள் இடமே வேறு இல்லை, அங்கே செம்மையாக பண்ணுவார். என்னை நான் எப்பவுமே ஃபோன் பண்ணுவேன், ஒரு அந்த நெருக்கமான சூழ்நிலை இருந்தால் கூட ஒரு 10 மணி தொடங்க போகிற நேரம் பண்ணால் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி பண்ணால் கூட சாந்தமாக பதில் சொல்லுவார். நீங்கள் வரலாம் அப்படின்னு. சில பேர் இல்லை சார் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு, நீங்கள் வழியில் ஃபோன்லாம் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. அது எதுவுமே கவலைப்பட மாட்டேன்றாரு. அவர் வந்தால் வராட்டி போட்டுன்னு ஒரு ஆன்சர் கொடுப்பாரு. நிகில் சார் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றினை தெரிவித்து கொண்டு, அதே நேரத்தில் மேடையில் வீட்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள், ஏன்னா நான் யார் பேர் இவங்க இல்லாத நிகழ்ச்சியே இருக்காது. அதில் அத்த டைம் ஒரு கருவக்கியில் போட்டு எடுத்துன்னு வந்துருப்போம். எல்லா பேரும் எடுத்துன்னு முன்னாடி பேசுன போட்டுற வேண்டியது தான் எல்லாருக்கும். ஏன்னா இப்போ விக்ரமன் சார் பார்த்தீங்கன்னா, KR சார், SP சார்லாம் இவங்களாம் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன வருமானம் அப்படின்னே தெரில. ஏன்னா எங்கே பார்த்தாலும் காலையில் ஒரு ஆடியோ லான்ச்சு, சாயந்தரம் ஒரு ஆடியோ லான்ச்சு, ஒன்றுமே புரியல. ஆமாம், படம் நஷ்டமானாலும் அவங்களுக்கு வருமானம் கிடையாது, படம் நல்லா ஓடினாலும் எடுத்து காசு சார் போகிறது கிடையாது. எப்படி தான் சம்பாதிக்கிறாங்கன்னே தெரில, எனக்கு அது ஒரு குழப்பமாக இருக்குது. ஆக எல்லா நிகழ்ச்சிக்கும் வராங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்க தேவை அவங்க தேவை அப்படின்லாம் யாரும் ஒதுக்கலை. பெரிய படங்களுக்கு மிகைப்படுத்தி பேசலை, சின்ன படங்களுக்கு தாழ்மைப்படுத்தலை. அதை மேனேஜ் பண்ண இன்றைய வரைக்கும் அதை கடைபிடித்து கொண்டிருந்த சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும். 2வது என்னுடன் பாடல் எழுதிய இயக்குனரே ஒரு 4-5 படம் போனால் தான் பாட்டு எழுதும். அவர் ஃபஸ்ட்டு படத்தில் பாட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறார், செம்ம கம்பெனியில் எழுதிக்கலான்ட்டு இயக்குனர். அவர் ஒரு பாட்டை விட்டுருந்தாருன்னா வேறு யாருன்னா எழுதி சிம்பு பாடுங்க, அவருக்கு ஒரு நல்ல பேர் கட்சிருக்கோம். பார்த்தாரு, இப்போ பாட்டில் ஒரு சீன் போட்டுக்கலாம், சிம்பு சார் பாடுற பண்ணி அவருக்கு மற்றும் பழனி பாரியானுக்கும் மற்றும் பிரீஸ்வரன் அவர் சொன்னார், சிலுக் சுமிதா போட்டு டான்ஸ் ஆடின மாதிரி அப்படின்னு சொன்னார். நான் முதல் பாட்டு தான், எனக்கு இதுக்கு முன்னாடி சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன், அப்படியே சூது கோம்பில் கொஞ்சம் காட்டினேன். இந்த படம் சரி முழுமையாக, ஆனால் எனக்கு வாய்ப்பு எனக்கு நிச்சயமாக கிடையாது. பாட்டு எழுதி பாட தான் சொன்னாங்க, உடனே பாட்டு எழுதி நான் பாடி தந்தேன். ஒரு 3-4 நாள் வித்தியாசத்தில் தான் இது போல் ஏற்காடில் ஷூட்டிங் சொல்லிட்டு எனக்கு சுப்பையா அண்ணா மனோகர் சாரை ஃபோன் பண்ணி பேசினாங்க. நான் உடனே அதுக்கு சம்மதித்தேன். எவ்வளோ அது
பேமெண்ட் அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை சீனுக்கு வரணும், எப்படி எப்படி ஆடணும், அது கால் வலியை பொறுத்து வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு. எனக்கு புதுசில் டான்ஸ் இப்போ வேலை தெரியாத ஆள் அதுன்னு சொல்லுவான், வேலை தெரிஞ்சா ஃபிக்ஸ் பண்ணி பேசுவான், இவ்வளோ அமௌண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு. வேலை தெரியாத ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் கேட்க முடியும் கூலி அப்படின்ற மாதிரி. அதை மாதிரி போனேன். போயிட்டு அந்த படத்துக்கு வந்து எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் சொன்ன மாதிரி சிலுக் சுமிதானில் எனக்கு ஆடுக பயமாக இருந்தது. ஆனால் டான்ஸர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஒத்துழைப்பு தந்தாங்க. ராதிகா மாஸ்டர் குறிப்பாக தந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் 2014 ட்ரெண்டை மாற்றலான்ட்டு ஒரு படத்தில் வந்து ஒரு சென்ட்ரிஃபி ஒரு லேடிஸை போட்டு ஆடி 4 நாள் முன்னாடி ஊந்து 2014 ஃபஸ்ட்லேயே பார்த்தோம். ஆனால் உண்மை கதை தான். நான் யாருக்கும் இப்போ மீடியா நண்பர்களோட இப்போ நான் அடிக்கடி வந்தால் எல்லாருக்கும் பேட்டி தருவேன், பைட்ஸ்லாம் தருவேன். உண்மையாக யாருக்குமே நான் தர முடியல, ஏன்னா காலில் எனக்கு அடிபட்டுருது. நான் ரொம்ப ஆர்வமாக தருவேன் எல்லாருக்கும். ஃபோட்டோ ஸ்டில்ஸ் கூட ஒன்று கூட தரல. அந்த தான் டான்ஸரை போட்டு ஆடி காலில் அடிபட்டு பாட்டம் எழுத முடியல, பாட முடியல, பாத்ரூமுக்கும் போக முடியல. எப்படி ஒரு சூழ்நிலை, ஆட்டோ பூச்சிங்க வர வேண்டிய ஒரு சூழ்நிலையாக போச்சு. ஆகையால் நிச்சயமாக நல்லா நான் பண்ணியிருக்கிறேன். இந்த திரைப்படம் நிறைய திரைப்படங்களை மக்கள்கிட்ட வந்து கொண்டு போயிட்டு அதை வெற்றி படங்களாக ஆக்கிய அந்த எம்பிஎல் ஃபிலிம்ஸ் வந்து அந்த அவங்களோட படம் கடவுள் அறிவார். ஏன்னா நிறைய படங்களை வந்து நேர்மையான முறையில் இப்போ இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இவங்களுடைய ஃபுல் ஸ்டஃப் என்னன்னு நம்மளுக்கு தெரில. யார் யார் படித்து வேலை செய்து இவங்க படத்தை ஏன் செய்ய மாட்டாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆகையால் தயாரிப்பாளர்கள், சிறப்பினர்கள், இங்கே வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள், ஊட நம்ம அனைவருக்கும் வந்திருக்கின்ற அவரோட உறவினர்கள் அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக்கொண்டு, நிக்கிலன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருக்கிறாரு. அவர் போட்டார்னா பத்திரிகையாளர் மட்டும்தான் கை தட்டுறாங்க, வேறு யாரும் கை தட்ட மாட்டேன்றாங்க. ஆமாம், அது ஒருவேளை அவரை கலாய்க்கிறதுக்கு கை தட்டுறாங்களா, இல்லை சாயந்தரமாக எதுனா கலாய்க்கிறதுக்கு தட்டுறாங்களா, இல்லை கன்வின்ஸ் ஏன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா குத்தான்னு தட்டுறாங்களான்னு தெரியல. ஒருத்தர் சொன்னார் என் பக்கத்தில், அவர் வாய்ப்புக்காக தேர்ந்தெடுக்க சொன்னார், அவர் கை தட்டினா தான் நிக்கிலன்னு ஒரு அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டு அனுப்புவார் அப்படின்ற மாரி அவர் பேசினாங்க. ஆகையால் இங்கே வந்திருக்கின்றவங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் பாடின வரி நிறைய பாட்டு வருது சார். எல்லாமே அதான் சொன்ன மாதிரி எல்லாம் லவ் ஃபெயிலியர், எல்லாமே இதை கடைசியில் காயிலாங்கடை மாரி ஆகிப்போச்சு. சார் சொன்ன மாதிரி நான் தான் பயப்படுறேன். பிரசிடென்ட் சார் சொன்னார் எல்லோரும் நான் பயப்படுறேன். டைரக்டர் நல்ல பாட்டெலாம் அவங்க எடுத்துக்குன்னு கடைசியாக கஷ்டமான ஒரு இடம், பொதுமக்கள்கிட்டையும் பப்ளிக்கிட்டையும் திட்டு வாங்குற மாதிரி இது பாட்டு. அவனை 4 பேர் லேடிஸ் வயது மடிக்க அடிப்பாங்க போட்டு, என்னடா பொம்மையை பற்றியே பயணிக்கிறேன், அந்த மாதிரி பாட்டை ஏன் தள்ள கட்டுறாங்க. இருந்தாலும் நெல்லி சிடியோட கொஞ்சம் காமெடியெலாம் வச்சு அந்த விஷயங்கள்லாம் வந்து எழுதுகிறேன். இப்போ கூட ஒரு படத்தில் நான் எழுதின பாட்டு இப்போ வந்து லவ்வுக்கு வந்து டிப்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லி இயக்குனர் சொன்னார். நான் எழுதினேன், லைலா மஜ்னு காதலை நீ லைக் பண்ணுடா, தேவதாசா டாகை வச்சு நீ வெயிட் பண்ணுடா, தாஜ்மஹால் கட்டி வச்ச காதல் வேறடா, இப்போ தாஜ் ஹோட்டலுக்கு கூட்டின்னு போகிற காலம் தானடா. தாஜ்மஹால் கட்டி வச்ச காதல் வேறடா, இப்போ தாஜ் ஹோட்டலுக்கு கூட்டின்னு போகிற காலம் தானடா. அவள் பல்சர் பைக்கை பார்த்தா தான் மனசு மாறுவா, அவள் பல்சர் பைக்கை பார்த்தா தான் மனசு மாறுவா, நீ எக்ஸல் சூப்பரை ஓட்டின்னு வந்தால் அதில் எவடா ஏறுவா. அந்த பாடலுக்கு தான் டான்ஸ் ஆடி கால் வந்துருக்குது. ஷூட்டிங்ஸ் பார்த்து நான் ஊன்ட்டேன். ஒரு 25 சின்ன பசங்க வந்துட்டாங்க. எல்லாமே அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டு, எல்லாமே வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்டு, அவனுங்க சென்னை கோணி கூட்டமாக 25 பேர் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க. நான் உள்ளே மாட்டிங்கிறேன் நடுவில். எனக்கு ஸ்டெப்பை போட்டு எல்லாம் எகிரி ஊந்து இப்படி கை தூக்குனாரு. நான் தூக்குன ஸ்லிப் ஆகி காலில் வந்தேன். உடனே டைரக்டர் கூட சொல்லிட்டார், அடிப்பட்டு இந்த பாட்டு இட்டு சார் கன்ஃபார்ம் அப்படின்னு. அதுபோல் இந்த படத்திலும் நான் வந்து நேசித்து எழுதின பாட்டு தான். வாழ்க்கைத்தான் ஒரு ரஃப் நோட்டு, சின்ன போட்டு அதில் செஞ்சு ஓட்டு, மூழ்கி போன கொஞ்சம் லாசு, அது கரைய சேர்ந்தா நீதான் பாசு. உண்மை காதலே இந்த ஊரில் இல்லடா, அதை புரிஞ்சிக்காத பசங்க தான் லவ் பண்ணுறான். ஒரு சின்ன கோட்டரு அது உள்ள போயிட்டா என் மனசுக்குள்ள உண்மை ஏதும் ஒளிஞ்சிக்காதுடா. பண மரத்து கீழே தானே நின்று நீ பாலை குடிச்சாலும் அது கல்லு, பல்ல காட்டு சிரிக்க அந்த கேசு, உன் பல்ச பார்த்து புடுங்கிடுவா பீசு. உனக்காக ஒரு வாசலை திறந்து வைப்ப, அதுக்குள்ள முறை வாசலை செய்ய வைப்பா. பணம் காசு இருந்தா தான் உறவாடுவா, அது கொஞ்சம் குறைஞ்சாக்கா அவ மாறுவா.
ஏ சாரின்னு தான் சொல்லி உன் காதல் கதையை முடிப்பா, நீ மீறி பேச போனா உன்னை யாருன்னு தான் கேட்பா. பாடல் ஒரு விளக்கு மட்டும் கொடுத்துறேன். உனக்காக ஒரு வாசலை திறந்து வைப்பா, உனக்காக ஒரு வாசலை திறந்து வைப்பா, அதுக்குள்ளே முறை வாசலை செய்ய வைப்பா அப்படின்னா நான் முறை வாசல் செய்யலை. ஏன்னா வீட்டுக்கே போக முடியல. சினிமாவில் தலையிட்ட நாள்லேருந்து வீடு கிட்ட போயிடுவேன். ஒரு டைரக்டருக்கு ஃபோன் பண்ணார், சார் சரியான பிக்சர், இதில் பானீங்கன்னா அவங்க லைஃப் டர்னிங்கே வேறு மாதிரி சார். திருப்பி நீங்கள் வந்து எங்கன்னா ஒரு இடத்துல அம்பி என் பேர் காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு அங்கே ஒரு 4 ஹவர். இது போல் கடைசியாக என்னுடைய உரையை முடித்து கொண்டு இந்த நிறுவனம் இன்னும் நிறைய படங்கள் தயாரிக்கணும், எங்களை போல கலைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள், இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அத்தனை கலைஞர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்றவங்க அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, பத்திரிகைக்காரர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் சின்ன என்ன ரெக்வெஸ்ட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி கானா பால பாட எழுதுவான்ற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பாடி எழுதி நடித்தா தான் அவர் ஒத்துக்குவார் அப்படின்ற மாதிரி 2 வரி போட்டிங்கன்னா ஒரு அமௌண்ட்டு கிடைக்காது. ஏன்னா முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா 230 ரூபா கட்டியிருந்த கரண்ட் பில் வீட்டுக்கு. அப்போல்லாம் இந்த அளவு சொகுசு வாழ்க்கை கிடையாது. இப்போ ஏசி ஃப்ரிட்ஜில் வாங்கி போட்டு 4000 ரூபா வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியல. காலைல டெய்லி ஒரு 800 ரூபா 900 ரூபா ஒரு ஷர்ட்டு நான் என்ன பண்ண முடியாது. ஒரே ஷர்ட்டு போட்டால் கத்துறாங்க, சார் இது வேறு ஏதோ ஆடியோ லான்ச்சில் பார்த்த மாதிரி இருக்குது சார். ஆகையால் இதை கொஞ்சம் மிகப்படுத்தி எழுதுங்க. அதனால் எனக்கு தான் வருமானம், உங்களுக்கு எதுவுமே கிடையாது. எழுதுங்க என்பதை பணியுடன் தெரிவித்துக்கொண்டு, படம் மறுமுனை மிகப்பெரிய திருப்புமுனை எனக்கு என்பதை தெரிவித்துக்கொண்டு